சுவைவொளி ஊறும் ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில் சொல்ற நண்பர்களே. அதுக்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் 5 மணிக்கே எந்திரிச்சு தண்ணியை குடிச்சு முடிச்சிட்டேன் நண்பர்களே. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காலை கடனை ஒவ்வொன்றா முடிச்சுட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு நடைப்பயணத்தை போட தொடங்கிட்டேன். உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றவுடன் காலனிலாம் உட்காந்து அணிஞ்சிட்டு நண்பர்களே. அதில் அப்போ ஒரு ஓட்டையை கண்டு விட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் அதை எடுத்து சேஃபாக போட்டு மாட்டிட்டு போய் வாட்சா விட ஆரம்பிச்சிட்டேன். வாட்சா விட்டுட்டு இருக்கும் போது இடைவெளி நேரம் வந்துச்சு. கச்சிதமாக இடைவெளிக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நாங்கள் போன இடம் தான் குயின் காஃபி பார் நண்பர்களே. இடைவெளிக்கான நேரத்துக்கு ஒரு மஞ்சள் கலர் சட்டையை போட்டு ஒரு அங்கிள் பக்கத்தில் உட்காந்துருக்காரா, அவர் தான் இன்னைக்கு காஃபி ஸ்பான்சரு. காஃபி என்னமோ கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் குடிக்கிற கிளாஸ் தான் ரொம்ப பெருசு. 45 ரூபாய்க்கு இந்த காஃபியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி குடிச்சு பார்த்தா அப்புறமேட்டு தான் புரிஞ்சு காஃபிக்கு ஏற்ற காசு இல்லை, கடைக்கு ஏற்ற காசுன்னு. அதை குடிச்சு முடிச்சுட்டு வர வழியில் ஒரு மாஸ்டர் டீ வாங்கிட்டு வர சொன்னார் நண்பர்களே. அதை வாங்கிட்டு வர வழியில் கீழே போட்டு உடச்சிட்டேன். இப்படி அழகாக திருச்சி கிடக்குதா, அதை நாம பண்ண வேலை தான். கொட்டினது கீழே கொட்டுறதா பரவாயில்ல, நேராக ட்ரெஸ்லேயே கொட்டிட்டான். அதனால விடுதிக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு திருப்பி உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றுட்டேன் நண்பர்களே. இடைவேளை என்னமோ 20 நிமிஷம் தான், ஆனால் எடுத்துக்கிட்ட நேரம் 1 மணி நேரம். அகைன் உடற்பயிற்சி கூடத்துக்கு ரிட்டன். ஆனால் போற வழியில் நம்ம வடக்கு நண்பர் மடக்கி வா தோசை வாங்கி தரேன் சொல்லி கூட்டு போயிட்டாரு. அவர் கூட ஒரு தோசையை அருந்திட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றுட்டு உடற்பயிற்சியை போட தொடங்கிட்டேன் நண்பர்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு உடற்பயிற்சி போடுறேன். எல்லாத்துக்கும் அந்த ஜுரம் தான் காரணம். இன்னைக்கு தள்ளும் நாள் நண்பர்களே. அதனால மார்பு பகுதி, தோல் பகுதி, கைப்பின்புறம் எல்லாத்துக்கும் 2 வேறுபாடுகளை கச்சிதமா போட்டுட்டு இன்னைக்கான உடற்பயிற்சியை ஸ்ட்ரெச்சஸோட முடிச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி கூடத்துக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு விடுதிக்கு சென்று திருப்பி சென்றுட்டேன். நடைப்பயணத்தை போட்டு முட்டை காலியானது ஞாபகம் வந்துச்சு. அதனால வர வழியில முட்டையும் வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே. விடுதிக்கு முட்டையை போட்டு என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்த்தா உப்புமா வச்சிருந்தாங்க. உப்புமா ஊறுகாவோட போட்டு உள்ளார அடிச்சுட்டு சிறிது நேரம் சாவாசனம். ஒரு 2 மணி நேரம் இன்னைக்கு சாவாசனத்தை பண்ணிட்டு மதிய உணவுக்கு என்ன இருக்குன்னு போய் பார்த்தேன். மதிய உணவுக்கு சோறு குழம்பு முட்டை இருந்துச்சு, அதை அடிச்சுட்டு இரவு உணவுக்கு ராகி களி முட்டையை முடிச்சுட்டு இன்னைக்கான நாளை வெற்றிகரமாக கடிச்சிட்டேன். காலையில சொன்ன குரலுக்கு என்ன பொருள்னா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5 பொறிகளை குணங்களை அறிந்தவன் கண் உலகம் அடங்கும்.